தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழக அரசின் தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தின் 1 பைசா டெண்டர் விவகாரம் தான் தமிழ்நாடு முழுக்க ஹாட் டாபிக். இந்த டெண்டரின் உண்மை முகம்தான் என்ன? அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் எடையுள்ள 22 கேரட் தங்க மோதிரம் BIS 916 ஹால்மார்க் முத்திரையுடன் வழங்கப்பட உள்ளது. இதனுடன் குழந்தைகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய சீர்வரிசை பெட்டகமும் வழங்கப்படும். ஆண்டுக்கு சுமார் 4.41 லட்சம் குழந்தைகள் பயன்பெறும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இத்திட்டத்திற்கு ஆண்டுதோறும் சுமார் 755.83 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் அன்று திட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட உள்ளது. ஜூன் 22, 2026 முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகள் இத்திட்டத்தின் பயனாளிகளாக கருதப்படுகின்றனர். இந்த மெகா திட்டத்திற்கான டெண்டரில் ஜாய் ஆலுகாஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ், GRT உள்ளிட்ட 11 நிறுவனங்கள் பங்கேற்றன. அதன் பிறகுதான் அந்த 1 பைசா கதை ஆரம்பமானது. தங்கத்தின் அசல் விலையை தமிழக அரசை செலுத்தும் வகையில் டெண்டர் விதிமுறை அமைக்கப்பட்டிருந்தது. இந்திய புள்ளியியல் மற்றும் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் நிர்ணயிக்கும் அன்றைய காலை விலை அடிப்படையில் தங்கத்தின் விலை கணக்கிடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அப்படியானால் நகை நிறுவனங்கள் போட்டியிட வேண்டிய பகுதி செய்கூலி, சேதாரம், BIS ஹால்மார்க், காப்பீடு, பேக்கிங், போக்குவரத்து உள்ளிட்ட கூடுதல் செலவுகள் தான். இதற்கான விலை புள்ளியில் ஜாய் ஆலுகாஸ் நிறுவனம் ஒரு மோதிரத்திற்கு வெறும் 1 பைசா குறிப்பிட்டதுதான் தங்க நகை வியாபார உலகில் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. இதனால் அந்த நிறுவனம் L1 எனப்படும் குறைந்த விலை புள்ளி நிறுவனமாக தேர்வானது. செய்கூலி உள்ளிட்ட அனைத்து கூடுதல் செலவுகளையும் 1 பைசாவுக்கு செய்வதாக கூறியிருப்பது எப்படி சாத்தியம் என்ற கேள்வி எழுந்தது. டெண்டர் விதிமுறைகளின்படி குறைந்த விலை புள்ளி கொடுத்த நிறுவனத்தின் விலையை மற்ற தகுதியான நிறுவனங்களிடம் பொருத்தி கொள்ள முடியுமா என அரசு தரப்பு கேட்டதாகவும், அதில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனம் மட்டுமே அந்த 1 பைசா விலையை ஏற்க முன்வந்ததாகவும் அரசு தெரிவித்துள்ளது. இதையடுத்து ஜாய் ஆலுகாஸுக்கு 70%, கல்யாண் ஜுவல்லர்ஸிற்கு 30% பணியாணை வழங்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான 4 மாதங்களுக்கு 1,28,499 தங்க மோதிரங்கள் தேவைப்படுகின்றன. இந்த எண்ணிக்கையில் ஜாய் ஆலுகாஸ் 70%, கல்யாண் ஜுவல்லர்ஸ் 30% வழங்க உள்ளன. இதனால் ஒரு பக்கம் குறைந்த விலை புள்ளி தொடர்பான விவாதமும், மறுபக்கம் டெண்டர் வெளிப்படைத்தன்மை குறித்த கேள்விகளும் எழுந்துள்ளன. 1 பைசா என்ற குறியீட்டு விலையில் நிறுவனங்கள் போட்டியிட இருப்பது குறித்து அரசியல் கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகின்றன. இதனால் இந்த டெண்டர் நடைமுறை குறித்து அதிகாரிகள் மற்றும் நிபுணர்களுடன் அரசு மேலும் ஆலோசனை நடத்தும் நிலையும் உருவாகியுள்ளது. அதே நேரத்தில் இந்த திட்டத்தின் பொருளாதார கணக்கும் கவனிக்கத்தக்கது. ஆண்டுக்கு 4,41,667 குழந்தைகளுக்கு தலா 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்பட உள்ள நிலையில் மொத்த திட்ட மதிப்பு 755.83 கோடி ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒருபுறம் அரசு மருத்துவமனைகளில் பிரசவத்தை ஊக்குவிக்கவும், மறுபுறம் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு குழந்தை பிறப்பை நினைவு கூறும் வகையில் ஒரு மதிப்புமிக்க பரிசை வழங்கவும் அரசு நோக்கமாக கொண்டுள்ளது. இதை தாண்டி இன்னொரு கணக்கும் சமூக வலைத்தளங்களில் சுற்றுகிறது. 1 கிராம் தங்கத்தின் சந்தை விலை இவ்வளவு, அரசு வாங்கும் விலை இவ்வளவு, மொத்த திட்ட மதிப்பு இவ்வளவு, இதில் சுமார் 176 கோடி ரூபாய் வரை தனிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகின்றன. அதே போல ஜாய் ஆலுகாஸ் நிறுவனத்தில் மறைத்து வைக்கப்பட்டதாக கூறப்படும் பல்லாயிரக்கணக்கான கிலோ தங்கத்தை தமிழக அரசு கைப்பற்றியதாகவும், அதனை மறைக்க இந்த டெண்டர் வழங்கப்பட்டதாகவும் கூட தகவல்கள் பரவுகின்றன. ஜாய் ஆலுகாஸ் தரப்போ இந்த வாய்ப்பு லாப நோக்கமின்றி சேவை செய்ய முயற்சி என்று விளக்கமும் வெளியாகியுள்ளது.
ஆக தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்காக ஒரு பைசாவுக்கு வேலை செய்ய முன் வந்தது சேவையா சந்தைப்படுத்தலா என்பது, தங்கம் கொள்முதல் விலை உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் வெளிப்படையாக அறிவித்தால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். வெளிப்படைத்தன்மையாக செயல்படுமா தாவேகா அரசு? நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.